கருணை உள்ளம் கொண்ட கண்ணன் கிராமத்தில் மிகப்பெரிய பணக்காரர் அல்ல. ஆனால் அவரது மென்மையான குணம் மற்றும் உதவும் மனப்பான்மை காரணமாக அனைவரும் அவரை நேசித்தனர். பயிர்களை இழந்த விவசாயி, புத்தகங்களை வாங்க முடியாத குழந்தை அல்லது யாருக்காவது உதவி தேவைப்படும் போதெல்லாம் கண்ணன் எப்போதும் உதவ முன்வந்தார். ஒரு வருடம் அதிர்ஷ்டம் அவருக்கு சாதகமாக அமைந்தது. அவரது சிறிய துணிக்கடை செழிக்கத் தொடங்கியது. விரைவில் அவர் அந்த பகுதியில் பணக்காரர்களில் ஒருவரானார். ஆனால் தனது புதிய செல்வத்தால் கூட கண்ணன் மாறவில்லை. உடைந்த பள்ளி கூரையை சரி செய்தார். விவசாயிகளுக்காக ஒரு சிறிய குளத்தை வெட்டினார். மேலும் தனது கிராமத்தில் யாரும் பசியால் வாடாமல் பார்த்து கொண்டார். கிராமத்தில் ஒரு முதியவர், கண்ணனின் செல்வம் கிராமத்தின் நடுவில் வளரும் மாமரத்தை போன்றது. அதன் பழங்கள் அனைவரும் பயன்படுத்துவது போல கண்ணனின் செல்வமும் அனைவருக்கும் உதவி புரிகிறது என்று கூறினார். உண்மையிலேயே அது அப்படித்தான் இருந்தது. குழந்தைகள் இனிப்புகளை பெற அவரது கடைக்கு ஓடுவார்கள். தேவையில் இருக்கும் தாய்மார்கள் அவரிடம் வருவார்கள். பயணிகள் எப்போதும் அவரது முற்றத்தில் தங்குமிடம் தேடுவார்கள். ஒரு நாள் ஒரு பயணி அவரிடம், "உங்கள் செல்வத்தை ஏன் இவ்வளவு சுதந்திரமாக பகிர்ந்து கொள்கிறீர்கள்?" என்று கேட்டார். கண்ணன் சிரித்துக்கொண்டே, "ஒரு மரம் பழங்களை வளர்த்து தனக்காக வைத்திருந்தால் அதனால் என்ன பயன்? செல்வமும் மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கு அர்த்தம் இருக்கும்" என்று பதிலளித்தார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. மரத்தை நட்டவர் மறைந்த பிறகும் நீண்ட காலத்திற்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு பழமரத்தின் நிழல் போல கண்ணனின் பெயர் ஒவ்வொரு இதயத்திலும் உயிருடன் இருந்தது. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண்படின். ஒரு கருணையும் தாராள மனப்பான்மையும் கொண்ட நபருக்கு செல்வம் வரும்போது அது அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது பழுத்த ஒரு பழமரம் அதன் அருகில் வருபவர்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சி அடைவது போல